வாங்க. சரிங்க குருஜி. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி குருஜி. வணக்கம் வணக்கம். அப்பா, மார்க்கெட்ல புதுசா ஒரு வண்டி வந்திருக்குப்பா. 9000 RPM, சிங்கிள் சீட்டர், அலாய் வீல், டியூப்லெஸ். 2 லட்சம் தான்ப்பா. வாங்கி தெரியாப்பா? இந்த மந்திர பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? அப்பா, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்ற. வாங்கி தரடா. கஸ்தூரி, போய் ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வா. ஏய், உங்களுக்கு தானே சொல்றேன், போய் காபி போட்டு எடுத்துட்டு வாடி. ரோட்ல அடி வாங்கிட்டு இங்க வீட்ல வந்து வீராப்ப காட்ட வேண்டியது. ச்சே. பார்வதியோட அம்மா இருக்கு. கடனி தண்ணி மாதிரி உன்னை கலந்து கொடுத்துட்டு காஃபியை குடிங்கிற மனுஷன் குடிப்பான் அடித. சூடு சொர்ணையெல்லாம் திங்கிறதுல குடிக்கிறதுல மட்டும் இருந்தா பத்தாது. என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? டிரைவர் என்னடா என் பேச்ச கேட்காம மரியாதை இல்லாம பேச போறான். கட்டின பொண்டாட்டி நீ மதிக்காம கண்ணதையும் கொடுத்து காஃபின்ற. உங்களுக்கு எல்லாம் என்ன பார்த்தா அவ்வளவு இலக்காரமா போச்சா? அப்படியே அடிச்சா கொய்ய உங்க நான் பயந்துருவேனா? அதிகாரம் தெனாவட்டெல்லாம் இங்க தானே செல்லும். நான் இன்ஸ்பெக்டர்னு எவ்வளவு வெறப்பா தெரிஞ்சீங்க. ஒரு சின்ன பையன் ஒரே நாள்ல உங்களை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். அவனை கேட்க துப்பு இல்ல. பொம்பளை அடிக்க வரீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? வச்சுக்கிறேன்டி, அவனை வச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் வச்சுக்கிறேன். இந்த பணக்கார பண்ணாடைக்கு ஒரு பாடம் நடத்திட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் வச்சுக்கிறேன். அவனுக்கு சொல்லி கொடுக்க போற பாடத்தை கேட்டு அவனுக்கு மட்டும் இல்ல, அவன மாதிரி இருக்கிற அத்தனை பணக்காரனுக்கும் குருமூர்த்தின்னு பேரை கேட்டாவே கொலையெல்லாம் நட்டுங்க வைக்கிறேன். கிழிச்சிங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுப்பா. உன் பேரை சொன்னாலே கேவலமா சிரிக்கிறாங்க. வேற எங்கேயாவது தூரமா டிரான்ஸ்ஃபர் வாங்கிடு, போயிடலாம். என்ன ஒண்ணு, எங்க போனாலும் நீ அடி வாங்கின வீடியோவை அங்கேயும் எவனாவது ஒருத்தன் பார்த்திருப்பான். டேய், நீ என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணை அடிச்சிட கூடாதுடா. டேய், அடிச்சிருக்க கூடாது தான்டா. ஆனா அவ பண்ணது மட்டும் கரெக்டா? கண்டதெல்லாம் கலந்து நமக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்குறா. நல்ல வேளை நம்ம முரளிக்கு எதுவும் ஆகல. ஆயிருந்தா டேய் பரவாயில்லடா, நடக்கிற அளவுக்கு தேறிட்டேன் தான். ஆனா இப்ப பசியாலே செத்துருவோம் போலடா. கிச்சன்ல போனா எதுவுமே சாப்பிட இல்லடா. டேய் சாரிடா மச்சான், கொஞ்ச நேரம் இரு. இப்பதான் நான் வாட்ச்மேனை டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன். வாட்ச்மேன் அனுப்புனியா? ஆமா, அந்த பொண்ணு எங்கடா? யாரா? டேய், அதான் உன்னை எலக்ட்ரிக் ஷாக்ல இருந்து காப்பாத்தினாலே அந்த பொண்ணு தான். மதுவா? அவ வீட்டுக்கு தான்டா வாட்ச்மேனை டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன். டேய், அந்த பொண்ணு இல்லடா. இதோ நம்மள சுத்தல்ல விட்டாலே, பேர் எதுவோ குயிலோ கொக்கோன்னு வருமே, அந்த பொண்ணுடா. டேய், அது பேர் மயில்டா. மயிலா? டேய், என்ன காப்பாத்துனது மதுடா. இல்லடா, உனக்கு ஷாக் அடிக்கும் போது ஜீவா, ஜீவா, நம்ம ஒன்னா சேர ஃபயர் பத்துக்கிருச்சா. ஏய், நம்ம பீச்சு பக்கம் போத்தா ஒரு டப்பாங்கத்து ரேசா. நீ என்னோடைய ரவுடி பேபி. மது. என்ன ஜீவா? உங்க அப்பா என்ன எப்படி கூப்பிடுவாரு?
அது அது வந்து சொல்லு. உங்க அப்பா என்ன எப்படி கூப்பிடுவாரு? சின்ன முதலாளின்னு கூப்பிடுவாரு. ம். இது வரைக்கும் நான் உன்கிட்ட என்னைக்காவது முதலாளி மாதிரி நடந்திருப்பேனா? இல்ல. ஏன் இப்படி கேக்குற? முதலாளி மாதிரி நடந்துக்கலங்கிறதுனால தான் என்னை ஈஸியா ஏமாத்திடலான்னு தோணுச்சா? ஜீவா என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் என்ன உன்னை ஏமாத்தினேன்? ஆமா, நீ என்னை ஏமாத்துற, பொய் சொல்ற, அடுத்தவங்க கிரெடிட்டை திருடுற. என்ன பழக்கம் இது? ஆ? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் ஜீவா? உனக்கு தெரியாது? தெரியலையே. கரண்ட் ஷாக் அடிச்சப்ப என்ன காப்பாத்துனது யாரு? அது அது வந்து நான் தான். நான் என்ன கேக்குறேன்னு புரியுதா இல்ல புரியலையா? நல்லாவே புரியுது. ம், சொல்லு. என்ன காப்பாத்துனது யாரு? சொல்லு மது. என்ன காப்பாத்துனது யாரு? நீ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது என்னோட மடியில தானே சாஞ்சு இருந்த. நான் கேட்டது என்ன காப்பாத்துனது யாரு? மயிலு. அந்த மயிலு தான் காப்பாத்துனா. அப்புறம் எதுக்கு நீ தான் காப்பாத்துனன்னு போய் சொன்ன? நான் தான் காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா அந்த மயிலு வந்து முந்திக்கிட்டா. அவளுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லையே. அவ நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வேலை செய்ய வந்தவ. அவ போய் உங்களை காப்பாத்தினா நம்மளோட இமேஜ் என்ன ஆகுறது? அதான் மாத்தி சொன்னா. ஓ, மயிலை விட அப்படி உனக்கு என்ன பெரிய இமேஜ் இருக்கு? நான் அவ முதலாளியோட பொண்ணு இல்லையா? ஓ, அப்ப நான் உனக்கு யாரு? அது நான் உன் முதலாளியோட பையன். என் கிட்ட வேலை செய்யற மேனேஜரோட பொண்ணு தானே நீ. நீ காப்பாத்தினா எனக்கு இமேஜ் உடையாதா? சாரி ஜீவா, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இங்க பாரு மது, மனுஷங்களுக்கு அவங்க குணம்தான் கௌரவம், பணமோ வசதியோ இல்ல. நீ இப்படி ஒரு தப்ப செஞ்சங்கிறத நான் மறந்துடுறேன், நீயும் மறந்துற. ஆனா இன்னொரு தடவை இப்படி செய்யாத, புரியுதா? வடப்பலாம். எங்கடா? மயில் அடிச்சதுக்கு இப்பவே நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். வடப்பலாம். வா. மன்னிப்பா? இங்க மயில் வீடு எங்கனா இருக்கு? தங்க மயில் வீடுங்களா? அவங்க கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்காங்க, போய் பாருங்க. சரிண்ணா, தேங்க்ஸ். டேய், அங்க பாரு மச்சி கோயில். வா. யாரையும் காணா? இங்க எங்கடா? டேய் மச்சான், அங்க இருக்க பாரு. மயிலு, இது உன்னை அடிச்சானே அந்த ஜீவா. இது அவன் கூட இருக்கானே அந்த கரும்பல்லி. கரும்பல்லி? இது அந்த வெள்ளப்பல்லி. டேய், இது அந்த பவுடர் டப்பா மது. என்னடா ஓட்டுக்கெல்லாம் நம்ம பேர் வச்சிருக்காங்க? இருடா. நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளவு அலைய விட்டாங்க, எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. டேய், லூசா இருப்பாங்களோ? டேய் மச்சி, டேய் இருடா. நம்ம மன்னிப்பு கேட்க தானே வந்திருக்கோம். வா போய் கேட்டுடலாமா? டேய் இரு மச்சான், சூழ்நிலையை முதல்ல சரி பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பாப்போம், அப்புறம் போவோம். வேட்டைக்காரன் வேட்டைக்கு போகும்போது கொஞ்சம் பதுங்கி பாயணும்டா, பொறுமையா. அவங்கள விடாத மயிலு, ஒரே அடி
மொத்தமா காலி பண்ணிரு. டேய் என்னடா சொல்றாளுங்க இவளுங்க? இரு மச்சான், என்னமோ விபரீதமா நடக்குது. ஐயோ, சூப்பர் மயிலு. தூள் தூளானார்கள், அழிந்தார்கள் துரோகிகள். ஒளிந்தான் துரியோதனே. டேய் என்னடா ஓடுக்கு நம்ம பேரை வச்சு இப்படி உடைக்கிறாளுங்க? நிலைமை சிக்கல் மச்சி. நம்ம மேல கொலக்கான்ல இருக்காளுங்க. மயிலு, எனக்கு உண்மையாவே அவங்க அடிபட்டு கிடக்குற மாதிரியே இருக்கு மயிலு. நல்லா வேணும். இந்த மாதிரி ஒரு நாள் அவங்களை இப்படி அடிச்சே ஆகணும் மயிலு. இப்ப போய் மன்னிப்பு கேட்டே ஆகணுமா? கேட்கணுமா? வேண்டாம்டா, எனக்கும் பயமா தான்டா இருக்கு. ஆனா டேய் மன்னிப்பு கேட்கணும்டா. இரு இரு, நான் சொல்ற மாதிரி செய்யி. அவளுங்க நம்மளை தேடி வருவாளுங்க. என்னடா பண்ணும்? இப்போ உனக்கு வயித்த வலி. வயிற்று வலியா? ஆமா, அது மட்டும் இல்ல, வாமிட்டு வர மாதிரி இருக்கு. வாமிட்டா? இருக்கா? இல்லையடா. இருக்கணும்டா, இருக்கணும். ஆரம்பிடா, ஆரம்பி, ஆரம்பி. டேய் மச்சி, எனக்கு வயிறு வலிக்குதுடா. டேய் முதலாளி, மச்சான், எனக்கு வயிறு வலிக்குதுடா. முடியலையே. டேய் இந்தாடா வண்டி சாவியை போடுறா. அம்மா. டேய் ஹலோ டாக்டர், நானும் ஜீவா வெளியே வந்தேன். ஜீவாவுக்கு வயித்த வலி. அது மட்டும் இல்ல டாக்டர், வாமிட்டு வர மாதிரி இருக்கு. பயமா இருக்கு டாக்டர். ஆமா டாக்டர், அதனாலதான். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். போலீஸ் கம்ப்ளைண்டா? ஐயோ மயிலு, அவங்கள சும்மா விட கூடாது டாக்டர். நீங்க கெஸ்ட் ஹவுஸ் வந்துருங்க, நான் ஜீவா கூட்டிட்டு வந்துடுறேன். மச்சான் ஒத்துக்கு மச்சான். வா மச்சான். முடியலடா. ஐயோ பூரங்க பாடி. ஐயோ. ஏய் இல்ல, ஏன் மேல வாந்தி எடுத்துடுறா. போயிடலாம்டா, வாடா. டேய் எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு நம்ம ஆயிடுச்சுடா. சூனியக்காரிய சதி பண்ணிட்டாளுங்களே. டேய் மச்சான், எனக்கு வயிறு வலிக்குதுடா. என்ன புடிச்சுக்கடா. என்னடி? ஐயோ முடியல மச்சான். பயமா இருக்குடி. இவனுக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். கேச மாட்டிக்கிட்டா நான் போலீஸ் ஆகவே முடியாது. ஐயோ மயிலு, நம்ம ஒண்ணு செய்வோம். காட்டேஜுக்கு போய் பாப்போம். சரி. மது வந்துட்டாளா? வந்துட்டாங்க. எங்க இருக்கா? ஏதோ கோவமா போய் தோட்டத்துல உட்காந்துருக்கா. சரி, நான் பாத்துக்கிறேன். விடு. கண்ணு, என்னாச்சு கண்ணு? எதுவும் பிரச்சனையா? ரொம்ப பதட்டமா இருக்கிற. எனக்கு இந்த ஜீவா வேணாப்பா. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவன் மூஞ்சிலே நான் இனிமே முழிக்க மாட்டேன். என்ன கண்ணு இப்படி பொசுக்குன்னு சொல்லிவிட்ட? என்னாச்சு? என்ன விவரம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. ஜீவா என்ன திட்டான்ப்பா. ஏமா? ஜீவாக்கு நேத்து ஷாக் அடிச்சுச்சுப்பா. என்னம்மா சொல்ற? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? என்னாச்சு? ஒன்னும் ஆகல. மயிலு காப்பாத்திட்டா. எப்பாடி, இப்பதான் நிம்மதியா இருக்குது. சந்தோஷமான விஷயம் தானே. அதுக்கு ஏன் நீ பதட்டமா இருக்கிற? மயிலு தான் அவனை காப்பாத்தினான்னு தெரிஞ்சா அவன் மேல கவனம் வந்துருன்னு மயிலை துரத்தி விட்டுட்டு நான் தான் காப்பாத்துறேன்னு சொன்னேன். அவனும் நம்பிட்டான். அதுக்கு ஏமா பதட்டமா இருக்கிற? நல்லது தானே செஞ்சிருக்கிற. இந்த நாட்டுலயும் பொண்ணுன்னு நிரூபிச்சிட்டல்ல. கொஞ்சம் பொறுங்கப்பா. அந்த ஜீவா கூட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கால,
அவன் ஜீவாவை காப்பாத்துறது நான் இல்ல மயில தானே போட்டு கொடுத்துட்டான். அதுக்கு ஜீவா என்ன வாங்குன்னு வாங்கிட்டான்ப்பா. சரி விடுமா, ஏதோ நீ விளையாட்டு தினமா போய் சொல்லி இருக்கிற, அதான் அவருக்கு தெரிய வந்திருக்குது. கோபத்துல 4 வார்த்தை சொல்றது தானே, அதெல்லாம் அப்படியே விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவியா? இத போய் என்னப்பா பேசுறீங்க? நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணுமா? நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணும்? இது வரைக்கும் நீங்க என்ன திட்டி இருக்கீங்களாப்பா? சொல்லுங்க. இல்ல, என்னோட லெக்சரர்ஸ் கூட என்ன திட்ட மாட்டாங்கப்பா. நான் தப்பே பண்ணிருந்தா கூட என்னோட பிரின்சிபல் கூட என்ன திட்ட மாட்டாங்க. என்ன பார்த்தா பயப்படுவாங்க. ஆனா இந்த ஜீவா என்ன எப்படி எல்லாம் திட்டினா தெரியுமாப்பா? இன்டாலரபிள். இது வரைக்கும் நான் யார் முன்னாடி தலை குடிஞ்சு நின்னது இல்லப்பா. ஆனா இந்த ஜீவா பேசுறதை கேட்டு நான் வாய் மூடிட்டு தலை குடிஞ்சிட்டு தான் நின்னுட்டு இருந்தேன். ஏய், என்னடி பேசுற நீ? அவரு நமக்கு படி அளக்குற முதலாளி. அவர் என்ன பேசினாலும் கேட்டுதான் ஆகணும். சும்மா குதின்னு குதிச்சிட்டு இருக்க. மல்லிகா, தலை இருக்குல்ல, பால் ஆடக்கூடாது. அவன் கிட்ட வாய் மூடுன்னு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல கீழே இருக்கிற எதையாவது தூக்கி அவன் மூஞ்சில அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? என்னால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் பேசாம வந்துட்டேன். அவட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் இன்சல்ட் பண்றதெல்லாம் தாங்கிக்கிட்டு காலம் முழுக்க என்னால அடிமையே வாழ முடியாதுப்பா. வசதி இல்லாத எவனையாவது புடிச்சு கொண்டு வந்து வீட்டோட மாப்பிளையே வைங்க. நான் அவனை கட்டிட்டு ஜாலியா அதிகாரம் படி வாழ்ந்துட்டு போறேன். ஆனா இந்த ஜீவா மட்டும் வேண்டாம்பா. கண்ணு, எவனோ கஞ்சிக்கு செத்த பயலுக்கு நான் கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்கா நான் இத்தனை வம்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஜீவா தம்பி நம்ம சின்ன முதலாளி, அவருக்கும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீ வாழ்க்கை முழுக்க சுகமா வாழலாங்கிறதுக்காக மட்டும் நான் யோசிக்கல. இப்ப சொன்னிய ஜீவா கிட்ட நீ அவமானப்பட்ட, அதை விட 1000 மடங்கு அதிக அவமானத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். ஐயா, என்னங்க எடுத்துக்கங்க. ஐயாவை பார்த்தா பழம் மாதிரி இருக்காரு. ஆனா இவ்வளவு பணிவா பக்குவமா பணிவிட பண்றாரு. யார் இவரு? இவனா? இவன் நாட்ராயன். ஏற்காடு எஸ்டேட்டு, மரக்கடை, உரக்கடை எல்லாத்தையும் இவன் தான் பாத்துக்கிறான். வணக்கங்க. விசுவாசம்னா அப்படி ஒரு விசுவாசம். என் காலை தூக்கி தலையில வச்சுக்கடான்னு சொன்னா மறுபேச்சு பேசாம உடனே எடுத்து வச்சுக்குவான். அருமை அருமை. மாசத்துல ஒரு தடவை கணக்கு வழக்கெல்லாம் கொண்டு வருவோம். அப்படித்தான் இன்னைக்கும் வந்திருக்கான். நல்லது நல்லது. எல்லாம் சரியா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதே ராஜசேகர். என்னது? அது என்னன்னு சரியா தெரியலையே. ஐயா, சும்மா நெஞ்ச உருக்குற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்களேன். இது பாடுங்க. பாட்டு பாடுறீங்களா? அது ஐயா முன்னாடிங்களா? இல்லைங்க, இல்ல நீங்க எடுத்துக்க. சார் கேக்குறாருல, பாடுறா. அது எப்படிங்க நான் போய் பாடுன்னு சொல்றேன்லடா, பாடு. அவரே சொல்லிட்டாரு. ஏதோ தெரிஞ்சதை பாடுறேன். பாடுங்க. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இதில் ஊர் என்ன சொந்த வீடென்ன, இதில் ஊர் என்ன சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. ஆடாடாடாடா, நெஞ்ச உருக்கிடுச்சு உங்க பாட்டு. நன்றிங்கய்யா. முதலாளி போதும் ஐயா. போதும் 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 போதும்.
ஐயா ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வாங்க. ஐயா என்ன ஐயா நான் இந்தாங்க, டேக் இட். ஐயா ஐயா நீங்க குடிச்சே ஆகணும். இல்லைங்க, இல்ல இல்ல வேணாங்க ஐயா, நீங்க சாப்பிடுங்க ஐயா. ஏன் குடிக்க மாட்டீங்களா? குடிப்பேன், ஆனா ஐயா முன்னாடி இப்படி. ராஜசேகர் சொல்லுப்பா. டேய் குடிடா. இல்ல ஐயா, எப்படி உங்க முன்னாடி குடின்னு சொல்றேன்ல, குடுறா. சரிங்க. எடுத்துக்க. ராஜு நல்லா பாடுறாருப்பா, சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலேயே நெஞ்ச உருக்கிடுச்சு. ஏண்டா நாயே, ஒரு நிமிஷம் சரிக்கு சரியா நடத்துனதுக்கு எனக்கு சம்மந்தி ஆகணும்னு ஆசை வந்துருச்சா?